தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு இன்று துவங்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர் பிளஸ் 2 தேர்வை எழுதுகின்றனர். இந்த ஆண்டும் மாணவர்களை விட அதிகமான எண்ணிக்கையில் மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். சரியாக காலை 10 மணிக்கு தேர்வு துவங்கியது. தேர்வில் எந்த முறைகேடும் ஏற்படாத வண்ணம் 4000 பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட உள்ளனர். முறைகேட்டில் பள்ளிக்கு சம்மதம் இருப்பது கண்டறியப்பட்டால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. விடைத்தாள் திருத்தப்பட்டு மே மாதம் முதல் வாரத்தில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்று மொழிப்பாடம் துவங்கியுள்ள நிலையில் அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் எடுக்கும் வகையில் தயாராகியுள்ளதாக மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நான் 12th பிசினஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எக்ஸாம். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாம நான் எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். 1000 மேல நான் ஸ்கோர் பண்ணுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க எங்க ஸ்கூல்ல 404 பேர் எக்ஸாம் எழுதுறோம். 12th எக்ஸாம். தமிழ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்ல, எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஈஸியா வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கஷ்டமா இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கறதால நல்லா எழுதுவோம் நம்புறோம். அதனால எங்களை மாதிரி எழுதுற மத்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்க ஸ்கூல் சார்பிலையும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட ஸ்கூல்ல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க எங்க டீச்சர்ஸும் எங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நாங்க எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதி சென்டம் ரிசல்ட் வாங்கி கொடுப்போம் உறுதியளிக்கிறோம்.